சேனைக்கிழங்கு கறி வறுவல் செய்யலாம். ஒரு கப் சேனைக்கிழங்கு தோல் சீவி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, சோம்பு தாளிக்கிறதுக்கு. இந்த பட்டை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு ஃப்ளேவருக்கு இதெல்லாம் அரைச்சிட்டு வேக வச்சு தாளிக்கணும். எண்ணெய் விட்டாச்சு, கடுகு போட்டுக்கலாம். பட்டையும் லவங்கமும் போட்டுக்கலாம். அது கூட வெங்காயம், மிளகாய். வெங்காயம் லைட் நிறம்னா இருந்தால் போதும். அது கூட இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கி வாசம் வந்துடுச்சு. கறி மசால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வேவிச்சு வச்சுருக்கிற சேனைக்கிழங்க இதில் சேர்த்தியாச்சு. இது கொஞ்சம் அப்படியே வேகட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் வறுவல் மாதிரி வந்துடுச்சு. இது சேனைக்கிழங்குங்கிறதுனால கொஞ்சோண்டு நமன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு கப்பு கெட்டி பால், தேங்காய் பால் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சைடு டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். காரம் அதிகம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சேனைக்கிழங்கு கறி